ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது 48வது திவ்ய தேசமான ஆழ்வார் திருநகரி என்று இன்று அழைக்கப்படும் திருக்குருகூர். இந்த தலமும் சுவாமி நம்மாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு திருவாய்மொழி பதிகத்தால், அதாவது திருவாய்மொழி 4:10 மங்களாசாசனம் செய்யப்பட்டது. இந்த திருக்கோயிலும் பெரிது, அதனுடைய கீர்த்தியும் பெரிது. 108 திவ்ய தேசங்களில் ஆழ்வாரின் பெயராலேயே அழைக்கப்படும் திவ்ய தேசம் இது மட்டும்தான். பல சரித்திரங்களும் விஷயங்களும் இருப்பதால் நமக்கு அனைத்திற்கும் நேரம் போதாது. எனவே திருநாம அனுபவ பாசுரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் சில தல வரலாறுகளை பார்க்கலாம். இந்த பூலோகத்தில் உள்ள ஸ்ரீஹரி கஷேத்திரங்களுள் மகாவிஷ்ணு முதலாக வந்த இடமாக கருதப்படுகின்றது இத்தலம். எனவே இத்தலத்திற்கு ஆதிக்ஷேத்திரம் என்ற திருநாமம் உண்டு. எம்பெருமானும் அதை ஒட்டியே ஆதிப்பிரான் அல்லது ஆதிநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். ஒரு முறை பிரம்மா திருமாலிடம் இந்த பூவுலகில் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எது என்று கேட்க, திருமால் தாமிரபரணி நதிக்கரையில் நான் ஆதிப்பிரான் என்னும் திருப்பெயரில் வீற்றிருக்கின்றேன், அங்கு சென்று தவம் செய் என்கின்றார். அவ்வாறே இத்தலத்திற்கு வந்து தவம் செய்த பிரம்மனுக்கு திருமாலே குருவாக வந்து உபதேசம் செய்ததால் குரு ஊர் என்று பெயர் ஏற்பட்டு பின்னாளில் மருவி குருகூர் என்று வழங்கலாயிற்று. திருவழுதி நாடு என்று வழங்கப்படும் இந்த பகுதியை நம்மாழ்வாரின் முன்னோர்களுள் ஒருவனான குருகன் என்னும் மன்னன் ஆண்டமையால் இந்த ஊருக்கு குருகாபுரி என்றும் குருகூர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. இதனால் சுவாமி நம்மாழ்வாருக்கும் வழுதி வளநாடன் என்ற திருநாமமும் உண்டு. ஆழ்வார் தன்னுடைய இந்த திருநாமத்தையும் ஒரு பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார். ஒரு திருவாய்மொழி தனியனும் திருவழுதி நாடு என்றே துவங்குகின்றது. 2 அடியார்களின் வரலாறு. முதலில் தாந்தன் என்பவனின் வரலாறு. ஒரு வேடன் கொலை தொழில் புரிகின்றான். அடுத்த பிறவியில் ஒரு முனிவருடைய அருளால் வடநாட்டில் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றான். இந்த தாந்தன் ஒரு முறை தென் திசைக்கு யாத்திரை வரும்பொழுது திருக்குருகூரை அடைகின்றான். ஆதிநாதரை வழிபட்டு இங்கேயே தங்கியிருக்கின்றான். அப்பொழுது அங்கே இருந்த சிலர் தாந்தனை சூத்ரன் என்று இகழ்கின்றனர். ஒரு நாள் தாந்தனை இகழ்ந்த அனைவரும் திடீரென்று கண் பார்வையை இழக்கின்றனர். அவர்கள் ஆதிநாதனை சரணடைகின்றனர். அவருடைய அறிவுரையின்படி தாந்தனிடம் மன்னிப்பு வேண்டி பின்னர் மீண்டும் பார்வை பெறுகின்றனர். தாந்தனுக்கு தன் தேவியரோடு எம்பெருமான் காட்சி அளிக்கின்றார். அவனுக்கு மோட்சமும் அளிக்கின்றார். இதனால் இந்த க்ஷேத்திரத்திற்கு தாந்த க்ஷேத்திரம் என்ற பெயர் ஏற்படுகின்றது. தாந்தன் ஆதிநாதனை வழிபட்ட இடம் இன்று தாமிரபரணியின் வடகரையில் உள்ள அப்பன் கோயில் என்று வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஊரை செம்பன்மாட திருக்குருகூர் என்றும் அழைக்கின்றனர். நம்மாழ்வார் பிறந்த கிராமம் இதுதான் என்று சரித்திரம் கூறுகின்றது. இன்னொரு அடியார் சங்கன் என்பவனின் வரலாறு. சங்கன் என்பவன் முன்பிறவியில் கொலை தொழில் புரிந்து அடுத்த பிறவியில் முனிவனாக பிறந்து கடும் தவம் செய்கின்றான். அப்பொழுது அங்கு வந்த நாரதர் அவனிடம், நீ எதற்காக தவம் செய்கின்றாய் என்று கேட்கின்றார். சங்கன் நான்முகன் விஷ்ணு ஆகியோரை குறித்து தவம் செய்து இந்திர பதவி அடைவதற்காக தவம் செய்கின்றேன் என்று கூறுகின்றான். உடனே நாரதர் கோபம் கொண்டு விஷ்ணுவை பிற தெய்வங்களுக்கு சமமாக நினைத்து இந்திர பதவி என்னும் அல்ப பயனுக்காக தவம் செய்வதால் நீ சங்காக பிறப்பாய் என்று சாபமிடுகின்றார். உடனே சங்கன் மன்னிப்பு வேண்ட நாரதர், நீ பல வருடங்கள் பகலில் ஆதிக்ஷேத்திரத்தில் ஆதிநாதனை வணங்கியும் இரவில் கடலில் சங்காகவும் காலத்தை கழித்து கொண்டிரு,
காலம் முடிந்தவுடன் ஆதிநாதர் உனக்கு முக்தியை அளிப்பார் என்று கூறுகின்றார். இப்படி சங்காக கடலில் வாழ்ந்து வந்த சங்கனுடன் சேர்ந்து மேலும் 1 கோடி சங்குகளும் விஷ்ணுவை துதித்து வருகின்றன. ஒரு நாள் சங்கனையும் மற்ற சங்கங்களையும் ஒரு திமிங்கிலம் விழுங்க வர சங்கன் எம்பெருமானை துதிக்கின்றான். எம்பெருமான் கடலில் தோன்றி திமிங்கிலத்தை விழுங்கிச் செல்கின்றான். பின்னர் 1000 ஆண்டுகள் கழிய எம்பெருமான் சங்கனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கும் உடனிருந்த சங்குகளுக்கும் மோட்சம் அளிக்கின்றார். சங்கன் தினமும் ஏறி வந்த துறை சங்கனி துறை என்றே இன்றும் வழங்கப்பட்டு வருகின்றது. அடுத்தது ஆழ்வார் திருநகரி வரலாறு. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோவிலை சூழ்ந்த பகுதிக்கு ஸ்ரீ பராங்குஷ சதுர்வேதி மங்கலம் என்பதே பெயராக இருந்தது. அதன் பின்னரே இந்த ஊர் ஆழ்வாருடைய ஏற்றத்தால் ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்படுகின்றது. எப்பொழுது குருகூர் அல்லது பராங்குஷ சதுர்வேதி மங்கலம் ஆழ்வார் திருநகரியாக மாறியது என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆனாலும் கம்பர் சடகோபர் அந்தாதியில் இவ்வூரை குருகூர் என்றே குறிப்பிடுகின்றார். எனவே கம்பர் காலத்திற்கு பிறகு, அதாவது சுமார் இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆழ்வார் திருநகரியாக மாறியிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இனி பாசுரங்களை பார்க்கலாம். சுவாமி நம்மாழ்வார் இந்த தலத்தின் மீது 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரத்திலும் எம்பெருமானே பரதெய்வம் என்றும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவனை சார்ந்தே இருக்கின்றன என்றும் அறுதியிட்டு கூறுகின்றார். இவ்வாறு கூறுவதன் பெயர் பரதத்துவ நிர்ணயம். வேறு எதுவும் இல்லாத போது இவனே உலகையும் உயிரையும் படைத்தான் என்றே பதிகத்தை தொடங்குகின்றார் ஆழ்வார். இந்த முதல் பாசுரத்திலேயே மூலவரின் திருநாமமான ஆதிப்பிரான் என்பதை பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். ஒன்றும் தேவும் உலகுமுயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன். மேலும் ஒரு பாசுரத்தில் பொலிந்து நின்ற பிரான் எனும் உற்சவரின் திருநாமத்தையும் குறிப்பிடுகின்றார். இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றுனும் தெய்வமும் ஆகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. ஆதிநாதர் கோயில் ஒரு காலத்தில் தாமிரபரணி நதிக்கரையிலேயே இருந்தது. கோயிலையும் ஊரையும் பெரிதாக அமைக்கும் பொருட்டு வடக்கே ஆற்றின் கரையை சிறிது தள்ளி வைத்து தடுப்பு சுவரும் படித்துறையும் ஏற்படுத்தப்பட்டன. இதுவே சங்கன் தினமும் ஏறி வந்து எம்பெருமானை வழிபட்ட சங்கனித்துறை என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சங்கனித்துறையை ஆழ்வார் ஒரு திருவாய்மொழி பாசுரத்திலும் குறிப்பிட்டுள்ளார். செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருநல் சங்கனி துறைவன் வண்தென் குருகூர் வஞ்சடகோபன் சொல்லாயிரத்துள் மங்கையராய்ச்சியராய்ந்த மாலை அவனோடும் பிரிவதற்கிறங்கி தையல் அங்கவன் பசுநிறை மெய்ப்பொழிப்பான் உரைத்தன இவையும் 10 அவற்றின் சார்வே. மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த இடத்தையும் ஒரு கண்ணினின் சிறுத்தாம்பு பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் வடவாரையும் முன்னெலாம் செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் இன்றேன். இந்த திவ்ய தேசத்திற்கு திருநாம அனுபவத்தை ஒட்டி இப்பொழுது 4 பாசுரங்களை பார்த்தோம். ஆனாலும் சில குறிப்புகள் இந்த திவ்ய தேசத்திற்காக, இவற்றினுடைய சரித்திரத்தை அடியேன் திவ்ய தேச அனுபவத்திலே விவரமாக குறிப்பிட்டுள்ளேன். சில குறிப்புகள். முதலில் தாந்தனுடைய உருவம்
கோயிலின் அர்த்த மண்டபத்தின் முதல் படிக்கட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அளித்த பவிஷ்யத்தாச்சாரியனின் திருவுரு கோயிலுக்கு வெளியே உள்ள ராமானுஜர் கோயிலில் உள்ளது. செம்பன்மாட திருக்குறுகூரில் காரியார் அரண்மனை, நம்மாழ்வார் பிறந்த இடம் மற்றும் காரிமாறன் களமும் உள்ளன. நம்மாழ்வார் அமர்ந்திருந்த திருப்புலி இன்றும் திருக்கோயிலில் நன்கு விளங்குகின்றது. இங்கு ஆதிநாதரை விட நம்மாழ்வாருக்குத்தான் ஏற்றம். இதை குறிப்பதற்காக ஆழ்வார் சந்நிதியின் விமானம் ஆதிநாதர் விமானத்தையும் விட சற்றே பெரியது. இவ்வூரின் தெற்கு மாடத் தெருவில் திருவேங்கடமுடையான் கோயில், அரங்கன் கோயில், வடக்கு மாடத் தெருவில் அழகர், ஆண்டார், தேசிகர், பிள்ளைலோகாச்சாரியார் கோயில்கள் உள்ளன. திருக்கோயிலின் முன்னே மேலத்தெருவில் உடையவர், கிருஷ்ணன், உய்யக்கொண்டார், பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி, குரத்தாழ்வான் கோயில்கள் உள்ளன. வடக்கு ரத வீதியில் நம்பிள்ளை, வடக்கு திருவேங்கடமுடையான் கோயில்கள் உள்ளன. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரம்.